ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆக்டர் மமிதா பைஜு அவர்கள் ரீசெண்டாக ஒரு காலேஜ் அவார்டு ஃபங்க்ஷனில் பேசும்போது ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் பற்றியும் தளபதியோட ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் பேசியிருக்காங்க. அதாவது தளபதி 69 படத்தோட பூஜையில் தளபதியோட எடுத்த ஃபோட்டோ பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ அது செம்ம ஃபீல் பாது, தளபதியோட நான் எடுத்த முதல் ஃபோட்டோ அது. ஜனநாயகன் படத்தோட பூஜை அப்போ தான் அது எடுத்தோம். நான் ஒரு ஃபேன்களா பயங்கர நர்வஸாக உட்காந்துருந்தேன். பட் தளபதியோட ஆறாவே பயங்கரமாக இருக்கும். அவரை பார்த்த உடனே என்னால பேசவே முடியல. அவரே ஆயமா அப்படின்ற மாதிரி சொல்லி தென் ஒரு ஹக் பண்ணாரு. அது செம்மையான மூமெண்டா இருந்துச்சு. தென் ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அடிப்பொலியா போயிட்டு இருக்கு. செட்ல தளபதி வந்த உடனே எல்லாருக்குமே ஆய் சொல்வாரு. செட்ல இருக்கிற எல்லாருக்குமே அது பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். ஒரு ஃபேன்களா பயங்கரமா என்ஜாய் பண்ற ஜனநாயகன் படத்தோட ஷூட் அடிப்பொலியா போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தளபதியோட அவங்களோட ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துல அவங்களுக்கு என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அவங்க ஆன்சர் பண்ணல. தளபதியோட தங்கச்சி கேரக்டரா இல்ல பொண்ணான்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் பிரேம்லு படம் தமிழ்நாட்டிலையும் ஹிட் ஆகும்னு எதிர்பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாங்க ஜஸ்ட் கேரளா பீப்புள்ஸ்க்காக தான் எடுத்தோம். பட் தமிழ்நாட்டில் அது இவ்வளவு பெரிய ஹிட் ஆகும்னு எல்லாம் நாங்க எதிர்பார்க்கல. ஸோ ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பிரேம்லு படம் இவங்களுக்கு ஒரு சரியான ஜாக்பாட் படமா அமைஞ்சுது. ஜனநாயகன் படத்தோட வாய்ப்பு கிடைச்சதுக்கான காரணமும் அந்த ஒரு சக்சஸ்க்காக தான். அந்த ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் இவங்கள இன்னும் நிறைய தமிழ் படங்கள்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜனநாயகன் படத்துல இவங்களோட கேரக்டர் எப்படி பேசப்படுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.